நீங்க எப்போதாவது வாழ்க்கையில ஒரு விஷயத்துக்காக, அதாவது ஒரு குறிப்பிட்ட இலக்கை அடையணும்னு ரொம்ப கடுமையா போராடி இருக்கீங்களா? நிச்சயமா. எல்லாரும் ஏதோ ஒரு கட்டத்துல அப்படி போராடி இருப்பாங்க. ஆமா. ஒரு கனவ நனவாக்கணும்னு தொடர்ந்து பல முயற்சிகள செய்றது, இரவெல்லாம் தூங்காம முழிச்சு வேண்டிட்டு இருக்கிறது, இப்படி எல்லாமே பண்ணியிருப்போம். ஆனா இவ்வளோ செஞ்சும் கூட, ஏன் இது இன்னும் நடக்கல? ஏன் எனக்கு மட்டும் அந்த ஈர்ப்பு விதி வேலை செய்ய மாட்டேங்குதுன்னு ஒரு பெரிய ஏமாற்றம் உங்களுக்கு வந்திருக்கா? ரொம்ப இயல்பான ஒரு விரக்தி தான் அது. கரெக்ட். அந்த விரக்தியான தருணத்த நீங்க எப்போதாவது உணர்ந்திருந்தீங்கன்னா, அதுக்கான விடையத்தான் இன்னைக்கு நாம இந்த ஆழமான அலசல்ல ரொம்ப விரிவா பார்க்க போறோம். நம்மளோட இந்த அலசலுக்கு உங்கள அன்போடு வரவேற்கிறேன். ஆமாங்க. இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே புரட்சிகரமானது. கண்டிப்பா. இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற குறிப்புகள் பாத்தீங்கன்னா, நெவில் கோடார்ட் அவங்களோட மிக ஆழமான சிந்தனைகளை உள்ளடக்கியது. குறிப்பா சொல்லணும்னா, நம்ம விருப்பங்கள நிஜமாக்குறது, அதாவது மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது ஒருபோதும் கடின உழைப்புக்கான விதி கிடையாது. அது உண்மையில ஒரு முழுமையான ஓய்வுக்கான விதி. என்னது ஓய்வுக்கான விதியா? அப்படின்னு நெறைய பேருக்கு இப்ப தோணலாம். எனக்கும் அப்படித்தான் தோணுச்சு. அதாவது இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். கடின உழைப்பு இல்லைன்னா நாம சும்மா வீட்ல படுத்து தூங்கிட்டு இருக்கணுமா? எனக்கு இது எப்படி தோணுதுன்னா, ஒரு பெரிய கண்ணாடி கதவுல இழுக்கவும் அப்படின்னு எழுதியிருக்கோம். ஆமா, புல் அப்படின்னு போட்டிருக்கோம். கரெக்ட். ஆனா நாமும் அத கவனிக்காம, நம்ம முழு பலத்தையும் திரட்டி அத பிடிச்சு தள்ளிக்கிட்டு இருப்போம். கதவு திறக்கலையேன்னு இன்னும் இன்னும் பலமா தள்ளுவோம். நம்மளோட பல முயற்சிகளும் இப்படித்தானே இருக்கு. மிக சரியான உவமை. அதாவது நாம அந்த கதவ எவ்ளோ பலமா தள்ளுறோம் அப்படிங்கிறது இங்க முக்கியமே இல்ல. ம். அந்த கதவோட இயல்புக்கு முரணா நாம செயல்படுறோம் அப்படிங்கிறது தான் இங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். நாம ஏன் இப்படி முரண்பாடா செயல்படுறோம்னு புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த ஓய்வு அப்படிங்கறதோட உண்மையான அர்த்தம் உங்களுக்கு புரியும். சரி. அந்த முரண்பாடு எங்கிருந்து வருது? இப்போ நம்ம மூலக்குறிப்புகள் ஒரு முக்கியமான விஷயத்த ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது. நீங்க தொடர்ந்து ஒரு விஷயத்த அடைய போராடும்போது, அது அப்படியே மூச்சிறைக்க துரத்தி செல்லும்போது, நீங்க இந்த பிரபங்கத்துக்கு சொல்ற செய்தி என்ன தெரியுமா? என்ன சொல்றோம்? இது என்கிட்ட இல்ல அப்படிங்கிற பற்றாக்குறைய தான் நீங்க உரக்க சொல்றீங்க. அட! ஆமால. ஆமாங்க. பற்றாக்குறை அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்க 2 கைகளாலயும் ரொம்ப இறுக்கமா புடிச்சுக்கிட்டு, எப்படி உங்களால அபரிமிதத்த உங்க வாழ்க்கைக்குள்ள அழைக்க முடியும்? அது சாத்தியமே இல்ல. கண்டிப்பா. ஒரு அமைதிக்கான விதைய உங்க மனசுல விதைக்காம, குழப்பத்த மட்டும் விதைச்சிட்டு, எப்படி நிம்மதியா அறுவடை செய்ய முடியும்? ஓஹோ! அப்படியானால், நாம எடுக்கிற இந்த அதீத முயற்சிகளே கடைசியில நமக்கு எதிரா மாறிடுதா? 100க்கு 100 அதான் நடக்குது. இது கேட்கறதுக்கே கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கு. ஏன்னா நாம சின்ன வயசுல இருந்தே எப்படி வளர்ந்திருக்கோம்? கடின உழைப்பு தான் வெற்றி தரும். வியர்வை சிந்தாம எதுவும் கிடைக்காது அப்படின்னு தானே படிச்சு வளர்ந்திருக்கோம். இதை எப்படி சட்டுன்னு மாத்துறது? இதுல நாம ஆழமா புரிஞ்சுக்க வேண்டிய ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன வேணும்னு உங்க வார்த்தைகள் மூலமா கேட்பதே கிடையாது. ஓ! அப்ப நம்ம பிரார்த்தனைகள்? அதாவது, நீங்க எந்த அதிர்வலையில இருக்கீங்க, உங்க உள்நிலை இப்போ எப்படி இருக்கு, அப்படிங்கிறத மட்டும்தான் அது ஒரு கண்ணாடி மாதிரி பிரதிபலிக்குது. நீங்க எனக்கு இது வேணும், நான் இத விரும்புறேன் அப்படின்னு சொல்லும்போது, உங்க ஆழ்மன அளவுல நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அது இப்போ என்கிட்ட இல்ல அப்படின்னு நீங்களே உலகத்துக்கு உறுதியா சொல்றீங்க. ம். புரியுது. உங்க போராட்டம் அதிகமாகும் போதெல்லாம் உங்களுக்குள்ள இருக்கிற அவநம்பிக்கையோட சத்தமும் அதிகமாகிட்டே போகுது. உடல் உழைப்புக்கும் பிரபஞ்ச ஈர்ப்பு விதிக்கும் உள்ள பெரிய வித்தியாசமே இதுதான். ஒரு விஷயத்தை ஈர்க்கிறது அப்படிங்கிறது ஒரு தொழிலாளி செய்யற கடினமான வேலை கிடையாது. அது உங்க ஆன்மா அடையிற ஒரு ஆழமான ஓய்வு நிலை. வாவ்! ஆன்மா அடையிற ஓய்வு நிலை. எனக்கு இப்போ ஒரு விஷயம் டக்குன்னு ஞாபகத்துக்கு வருது. சொல்லுங்க. இது நாம ஆன்லைன்ல ஆர்டர் செஞ்சு ஒரு பொருள வாங்குறது போல இருக்கு. ம். நாம ஒரு பொருள ஆர்டர் பண்ணிடுவோம். அப்புறம் ஒவ்வொரு நிமிஷமும் அந்த ட்ராக்கிங் பேஜ எடுத்து பொருள் எந்த ஊருக்கு வந்திருக்கு, பேக் ஆயிடுச்சா, ஷிப் ஆயிடுச்சான்னு திரும்ப திரும்ப ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்துட்டே இருப்போம். ஆமா, நிறைய பேர் பண்றதுதான் அது. அப்படி நம்ம திரும்ப திரும்ப பார்க்கறதால அந்த பொருள் சீக்கிரமா நம்ம கைக்கு வந்துட போறதில்ல. மாறாக அது நம்மளோட பதற்றத்த தான் காட்டுது. பொருள் எங்கேயோ வராம போயிடுமோ அப்படிங்கிற பயத்தை தான் அது வெளிப்படுத்துது. மிகச்சரி. அந்த பொருள் கட்டாயம் வரும்னு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தா, நம்ம பாட்டுக்கு நம்மளோட வேற வேலைய பார்க்க போயிடுவோம் இல்லையா? கண்டிப்பா போயிடுவோம். சரி, இப்போ என் கேள்வி என்னன்னா, இப்படி தொடர்ந்து பிரபஞ்சத்துக்கிட்ட கெஞ்சி கேட்கிற மனநிலையிலிருந்து, நானே அந்த பொருளாக மாறுறதுக்கு, அதாவது அந்த பீயிங் ஸ்டேட்டுக்கு மாறுறதுக்கு, நாம எப்படி பழகுறது? நாம ஒன்ன உருவாக்குறதுக்காக போராடல அப்படின்னா, பின்னாடி நாம என்னதான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? இது ரொம்ப அற்புதமான கேள்வி. இதுக்கான விடை பாத்தீங்கன்னா, குவாண்டம் இயற்பியல்லயும், ரொம்ப பழமையான ஆன்மீக நூல்கள்லயும் ரொம்ப தெளிவா ஒளிஞ்சிருக்கு.
இத நாம ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். சொல்லுங்க கேப்போம். வேதாகமத்துல ஆதியாகமம் புத்தகத்துல ஒரு குறிப்பு இருக்கு. அதாவது படைப்பு முடிந்து விட்டதால் கடவுள் 7ஆம் நாளில் ஓய்வெடுத்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஆமாம், கேள்விப்பட்டிருக்கேன். இதோட உண்மையான அர்த்தம் என்னன்னா, இனி படைக்கிறதுக்கு எந்த பொருளுமே இல்ல அப்படிங்கறதால அவர் சோர்வடைந்து ஓய்வெடுக்கல. மாறாக நம்ம கண்களுக்கு புலப்படாத பரிமாணத்துல எல்லாமே ஏற்கனவே முழுமையடைஞ்சிடுச்சு அப்படிங்கறதால தான். ஓ, அப்ப படைப்பு அப்படிங்கிறது ஏற்கனவே முடிஞ்ச ஒரு விஷயமா? ஆமாங்க. படைப்பு அப்படிங்கிறது தொடர்ச்சியா ஒவ்வொரு நாளும் நடக்கிற ஒண்ணு கிடையாது. அது ஏற்கனவே முடிந்துவிட்ட ஒண்ணு. நீங்க இந்த உலகத்துல புதிதா எதையும் உருவாக்குறதுக்காக வரல. ஏற்கனவே உருவாக்கப்பட்டத உங்களுக்குள்ள நினைவு கூரவே வந்திருக்கீங்க. இதத்தான் இன்னைக்கு இருக்கிற குவாண்டம் அறிவியலும் ஆணித்தரமா நிரூபிக்குது. ஒரு நிமிஷம் இருங்க. குவாண்டம் அறிவியலா? ஆன்மீகமும் தத்துவமும் இத பத்தி பேசுறது எனக்கு புரியுது. ஆனா ஈர்ப்பு விதிக்கும் குவாண்டம் இயற்பியலுக்கும் அறிவியல் ரீதியான தொடர்பு உண்மையாவே இருக்கா? அது எப்படி சாத்தியம்? ரொம்ப நேரடியான தொடர்பே இருக்குங்க. குவாண்டம் இயற்பியல்ல டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு ஒரு மிக முக்கியமான சோதனை இருக்கு. அதாவது இரட்டை பிளவு சோதனை. அந்த ஒளித்துகள் சோதனை தானே? ஆமா, அதேதான். ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒளித்துகளை விஞ்ஞானிகள் கவனிக்கும்போது அந்த துகள் எப்படி செயல்படுதுன்னு ஆராய்ஞ்சாங்க. இந்த சோதனையோட முடிவு பாத்தீங்கன்னா உலக விஞ்ஞானிகளையே ஒரு நிமிஷம் அதிர்ச்சியில ஆழ்த்திடுச்சு. அப்படி என்ன நடந்துச்சுங்க? அதாவது அந்த ஒளித்துகளை ஒரு மனிதனோ அல்லது ஒரு கருவியோ கவனிக்காத வரைக்கும் அது ஒரு அலையா பலவிதமான சாத்தியங்களா அந்த இடத்துல எங்கும் பரவி கிடக்குது. ஆனா அதை யாராவது ஒரு கவனிப்பவர், அதாவது ஒரு அப்சர்வர் உற்று நோக்கும்போது மட்டும்தான் அந்த அலை ஒரு திடமான துகளா ஒரு யதார்த்தமா மாறுது. இதத்தான் அறிவியல்ல கவனிப்பவர் விளைவு, அதாவது அப்சர்வர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. வாவ்! அதாவது ஒரு விஷயம் சாத்தியமா மட்டுமே காத்துக்கிட்டு இருக்கு. நாம அதை கவனிக்கும் போது தான் அது நிஜமாவே மாறுது அப்படின்னு சொல்றீங்களா? மிக சரியா பிடிச்சிட்டீங்க. பிரபஞ்சத்துல எண்ணற்ற முடிவுகள் சாத்தியங்களாகவே எங்கும் பரவி கிடக்குது. உங்களுக்கு ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆகிற சாத்தியமும் அங்க இருக்கு. அதே சமயம் வறுமையில வாடுற சாத்தியமும் இருக்கு. உங்க உணர்வு நிலை எதுவா இருக்கோ, எதன் மீது நீங்க உங்க கவனத்தை முழுமையா குவிக்கிறீங்களோ அதுதான் எந்த சாத்தியம் உங்க நிஜமா மாறணும் அப்படிங்கறது தீர்மானிக்குது. அறிவியல் எதை கவனிப்பது அப்படின்னு சொல்லுதோ அதுதான் வேதாகமும் நம்பிக்கை அப்படின்னு சொல்லுது. அட, நெவில் கோடாட் சொல்ற கற்பனை அப்படிங்கறதும் இதுதானே? அதேதாங்க. வார்த்தைகள் வேணா வேற வேறையா இருக்கலாம், ஆனா மூணு சொல்றது ஒன்னதான். நீங்க புதிதா காத்திலிருந்து எதையும் படைக்கல, ஏற்கனவே இருக்கிறத உங்க கவனத்தின் மூலமா விழிப்படைந்து பாக்குறீங்க. அவ்வளவுதான். இங்கதான் விஷயம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. அப்படியானால் நான் ஒரு மந்திரவாதி மாதிரி காத்திலிருந்து எதையும் புதிதா உருவாக்கல. மாறாக ஒரு மிகப்பெரிய பிரபஞ்ச மெனு கார்டுல இருந்து எனக்கு தேவையானதை நான் செலக்ட் பண்றேன். அப்படிதானே? ரொம்ப அருமையான உதாரணம். வேதாகமத்துல கடவுள் ஒளி உண்டாகட்டும் அப்படின்னு சொன்னது ஒரு கோரிக்கை கிடையாது. ப்ளீஸ் லைக் கொடுங்கன்னு அவர் கேட்கல. அது ஒரு உறுதியான கட்டளை. அந்த வெளிச்சம் ஏற்கனவே அங்க ஒரு சாத்தியமா இருந்தது. அதை அவர் அழைத்தார். நாமும் அதே போல அந்த முழுமையான அதிகார உணர்வோடு யாரிடமும் போய் கெஞ்சாம நமக்குரிய உரிமையோடு செயல்படணுமா? அப்படிதான் செயல்படணும். நீங்க இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட போய் பிச்சை கேட்கும் ஒரு பிச்சைக்காரர் கிடையாது. நீங்க தான் அதோட குரல். அந்த அதிகாரம் அப்படிங்கிறது ஒரு அசைக்க முடியாத மன உறுதி. சரிங்க. ஆனா அந்த சாத்தியங்கள் எல்லாமே ஏற்கனவே அங்க இருக்கு அப்படின்னா அதை நாம எப்படி நம்ம நிஜத்துக்கு, நம்ம வாழ்க்கைக்கு கொண்டு வரது? அதுக்கான ஒரே திறவுகோல் நம்மளோட உணர்வுகள் மட்டும்தான். உங்க வார்த்தைகள் பிரபஞ்சத்தை உருவாக்குறது கிடையாது. அந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி நீங்க என்ன உணர்றீங்க அப்படிங்கிறது தான் உருவாக்குது. நம்ம மூலக்குறிப்புகள் இதை நம்ம அழகாவே சொல்லுது. அதாவது உணர்வுகள் தான் உங்கள் ஆன்மாவின் படைப்பு கையெழுத்து. ஆன்மாவின் படைப்பு கையெழுத்து. வாவ்! ஆமா, ஒரு கையெழுத்து எப்படி ஒரு பெரிய ஒப்பந்தத்தை உறுதி செய்தோ அப்படி உங்க உணர்வுகள் உங்க நிஜத்தை உறுதியாக்குது. கேட்பதற்கே ரொம்ப ஆழமா இருக்கு. ஆனா கொஞ்சம் நடைமுறை வாழ்க்கைக்கு வருவோம். சொல்லுங்க. இதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா நிஜத்துல எனக்கு அடுத்த மாசம் வீட்டு வாடகை கட்டணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் இருக்கும்போது நான் எப்படி எனக்கு எல்லாமே கிடைச்சிடுச்சு அப்படின்னு சும்மா ரிலாக்ஸ்டா உட்கார்ந்திருக்க முடியும்? பாக்கெட்ல காசு இல்லாதப்போ நான் ஒரு பெரும் செல்வந்தன் உணர்றது ஒரு வகையான மனப்பெருமை இல்லையா? இது எப்படிங்க வேலை செய்யும்? இது ரொம்ப ரொம்ப சிறப்பான கேள்வி. நிறைய பேர் இந்த இடத்துல தான் தடுமாறி போய் நிக்கறாங்க. இதற்கும் நம்ம மூளையோட செயல்பாட்டுக்கும் ஒரு நேரடியான அறிவியல் தொடர்பு இருக்கு. அப்படியா? என்ன தொடர்பு? நம்ம மூளையில நரம்பியல் விழிப்புணர்வு வடிகட்டி அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. அதாவது ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம். இது என்ன செய்யும் தெரியுமா?
இந்த உலகத்துல இருக்கிற கோடிக்கணக்கான தகவல்கள்ல எதை நீங்க ஆழமா நம்புறீங்களோ அத மட்டும் ஃபில்டர் பண்ணி உங்க கண்களுக்கு முன்னாடி காட்டும். ம். ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? அதாவது நீங்க ஒரு சிவப்பு நிற கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டு அதை பற்றியே எப்பவும் சிந்திச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த நாள்ல இருந்து நீங்க ரோட்ல எங்க பார்த்தாலும் உங்களுக்கு அந்த சிவப்பு நிற கார்கள் தான் கண்ணில் படும். அட ஆமா, இது என் வாழ்க்கையிலேயே நடந்திருக்கு. திடீர்னு இந்த உலகத்துல சிவப்பு நிற கார்கள் எல்லாம் அதிகமாகிடல. உங்க மூளையோட அந்த வடிகட்டி அந்த நிறத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்க தொடங்கிடுச்சு. ஓஹோ, இப்ப புரியுது. அதே போலதான் நீங்க வாடகை கட்டணுமே அப்படிங்கிற அழுத்தத்திலயும் ஐயோ பணம் இல்லையே அப்படிங்கிற பற்றாக்குறை உணர்வுலயும் இருக்கும்போது உங்க மூளை என்ன பண்ணும்னா மேலும் மேலும் உங்களை பயமுறுத்துற விஷயங்களை மட்டுமே தேடி கொண்டு பிடிக்கும். ஆமா, வரிசையா செலவு வந்துட்டே இருக்கும். கரெக்ட். ஆனா எனக்கு தேவையான பணம் ஏற்கனவே என்கிட்ட இருக்கு அப்படிங்கிற ஒரு அமைதியான பாதுகாப்பான உணர்வை நீங்க உங்களுக்குள்ள கொண்டு வரும்போது அது கண்டிப்பா மனப்பிரமை கிடையாது. அது உங்க மூளையோட வடிகட்டிய மாற்றி அமைக்கிற ஒரு அற்புதமான தந்திரம். வாவ். நீங்க அப்படி முழுமையா உணரும்போது உங்க மூளை ரொம்ப அமைதியாகி பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான புதிய வாய்ப்புகளையும் புதிய யோசனைகளையும் உங்களுக்கு காட்டத் தொடங்கும். பதற்றத்துல இருந்தப்போ உங்க கண்கள் அந்த வாய்ப்புகளை பார்த்திருக்காது. இப்போ இது ரொம்ப தெளிவா புரியுது. நாம பிரபஞ்சத்துக்கிட்டு எந்த மாயாஜாலமும் செய்ய சொல்லல. நம்ம மூளையோட தேடல் அமைப்பை மாற்றி அமைக்கிறோம். அப்படியானா ஐயோ இது கிடைக்காம போயிடுமோன்னு பயந்து கண்ணீரோடு செய்யற பிரார்த்தனைக்கும் எனக்கு தேவையானது ஏற்கனவே கிடைச்சிடுச்சு அப்படிங்கிற முழுமையில ஒரு நன்றி உணர்வோடு செய்யற பிரார்த்தனைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. 100க்கு 100 உண்மைங்க அது. உங்க போராட்டத்தின்படியோ இல்ல உங்க தகுதியின்படியோ நீங்க எவ்வளவு வியர்வை சிந்தினீங்க என்பதன்படியோ எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது. உங்க நம்பிக்கையின்படியே உங்களுக்கு கிடைக்கிறது. நம்பிக்கை அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியாதத நிஜம்னு முழுமையா உணர்றது. இதெல்லாம் நாம எவ்வளோ நாளா கேட்டு பழகிய சுய முன்னேற்ற கருத்துக்களை அப்படியே தலைகீழா புரட்டி போடுதே. ஆமா, கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கும். அப்படி என்றால் ஒரு விஷயத்தை அடைய நாம திரும்ப திரும்ப ஒரு நேர்மறை உறுதிமொழிய, அதாவது அஃபர்மேஷனை சொல்றது தவறா? ஒரு விஷயத்துல தொடர்ந்து கன்சிஸ்டண்டா பயிற்சி செய்யறது நமக்கு உதவாதா? பலரும் தினமும் 100 முறை எழுதுறது, கண்ணாடி முன்னாடி நின்னு சத்தமா சொல்றது, இப்படியெல்லாம் செய்றாங்களே, அதெல்லாம் வீணா? இது ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி எழுப்புது. அதாவது தொடர் பயிற்சி அப்படிங்கிறது கட்டாயம் தேவைதான். ஆனா அந்த பயிற்சி எந்த உணர்வுல இருந்து வெளிவருது அப்படிங்கறது தான் இங்க ரொம்ப முக்கியம். கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். நீங்க உங்க விருப்பத்தை திரும்ப திரும்ப சொல்றது கடவுள் இன்னும் என் கோரிக்கையை கேட்கல, அவருக்கு காது கேட்கும் வரை நான் கத்த போறேன் அப்படிங்கிற ஒரு பயத்துல இருந்து வந்தா அது ஒருபோதும் வேலை செய்யாது. ஏன்னா அது பற்றாக்குறையிலிருந்து வருது இல்லையா? மிகச்சரி. ஆனா உங்களுக்கு வேண்டியது ஏற்கனவே உங்களதுதான் அப்படிங்கறத உங்களுக்கு நீங்களே ஞாபகப்படுத்திக் கொள்வதற்காக ஒரு சந்தோஷமான நிலையில இருந்து அதை சொன்னீங்கன்னா அது முழுமை அப்படிங்கிற அதிர்வலையில இருந்து வருது. ம். கடவுளோட மனச மாத்த நீங்க உங்க வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம். உங்க சொந்த மனச மாத்தி உங்களை நீங்களே நம்ப வைப்பதற்காக அதை பயன்படுத்துங்க. பழைய நூல்கள்ல ஒரு அற்புதமான வரி உண்டு. அதாவது அவர்கள் கூப்பிடும் முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன். உங்களுக்கு தேவையானது நீங்க கேட்பதற்கு முன்பே அங்கீகரிக்கப்பட்டு விட்டது அப்படிங்கறத நீங்க முழுமையா உணரணும். ஆஹா, பிரபஞ்சம் என் கோரிக்கையை நிராகரிச்சிடுமோன்னு நான் பயப்பட தேவையே இல்ல. ஏன்னா அது எனக்கு முன்பே சம்மதம் தெரிவிச்சிடுச்சு. கண்டிப்பா. சரி, உணர்வுபூர்வமா நம்ம ஒரு விஷயத்த நம்முடையதுன்னு ஏத்துக்கிட்டோன்னு வைப்போம். அதுக்கப்புறம் நாம செய்ய வேண்டிய மிக முக்கியமான, ஆனா நம்மள மாதிரி சாதாரண மனுஷங்களுக்கு ரொம்பவே கடினமான ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. அது என்னன்னே எனக்கு தெரியும். சும்மா இருக்கிறதானே? ஆமா, எந்த குறுக்கீடும் செய்யாம அமைதியா இருக்கிறது. அதுதான் இங்க இருக்கிற மிகப்பெரிய சவாலே. ஒரு பழமையான கதையில ஒரு மாபெரும் புயல் வீசும்போது ஒரு குரு தன் சீடர்களோட படகுல பயணம் செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. படகு மூழ்கிடும் அப்படிங்கிற நிலையில சீடர்கள் எல்லாம் பதற அந்த குரு எழுந்து புயலை பார்த்து அமைதியாயிரு அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்வார். உடனே அந்த புயல் அடங்கிடும். இது பைபிள்ல வர்ற கதை தானே? ஆமாங்க. ஆனா அவர் அந்த கடலை அடக்க அந்த வார்த்தைகளை சொல்லல, சீடர்களோட மனச தன் சொந்த மனசை அடக்கவே அப்படி சொன்னார். இங்க அந்த படகு அப்படிங்கிறது நம்மளோட மனம், புயல் அப்படிங்கிறது நமக்கு வெளியே நடக்கிற பலவிதமான பிரச்சனைகள். உங்க உள்மனம் அமைதியானதும் வெளி உலகம் அது தானாகவே உங்களுக்கு அடிபணியும். அவ்வளோ ஆழமான விஷயம். நீங்க இயற்கையை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஒரு பூ மலர்வதற்கு என்னங்க கஷ்டப்படுது? அது முகத்தை இறுக்கிக்கிட்டு அதோட முழு பலத்தை பிரயோகித்த மலருது இல்லையே, ரொம்ப இயல்பா நடக்குதே. ஆமா, அது இயற்கையோட தன்மையோடு இணைந்து ரொம்ப இயல்பா விரியுது. ஒரு நதி கடலை நோக்கி பாய எந்த வன்முறையும் பயன்படுத்துறது கிடையாது. அது சாதாரணமாகவே பாய்ந்தோடுகிறது.
இது எனக்கு எப்படி தோணுதுன்னா, நாம ஒரு நிலத்துல ரொம்ப ஆசையா ஒரு விதைய நட்டு வைக்கிறோம். நட்டுட்டு அதுக்கு தண்ணீர் ஊத்துறோம். ஆனா அடுத்த நாளே அது முளைக்குதுன்னு பார்க்கறதுக்காக அந்த மண்ணை தோண்டி பார்க்கறோம். ஐயோ, அப்படி செஞ்சா என்னாகும்? மறுநாளும் தோண்டி பார்க்கறோம். இப்படி தினமும் தோண்டி பார்த்தா அந்த விதை எப்படி வளரும்? அது செத்து போயிடும் இல்லையா? விதைய நட்டுட்டா அதுக்கு தேவையான அளவு மட்டும் தண்ணீரை ஊத்திட்டு அது கண்டிப்பா வளரும்னு ஒரு நம்பிக்கையோட நம்ம காத்திருக்கணும். மிகச்சரியான உதாரணம். அந்த விதை முளைக்குதான்னு நாம தினமும் மண்ணை தோண்டி பார்க்கறோம் இல்லையா? அந்த தோண்டி பார்க்கறது தான் நம்மளோட சந்தேகம், நம்மளோட கவலை. கரெக்ட். கவலை அப்படிங்கிற மண் வெட்டியால அந்த விதைய தோண்டி வெளியே எடுக்கும்போது அது சந்தேக வெயில்ல காய்ந்து முற்றிலுமா அழிஞ்சிடுது. விதைய நட்டுட்டு அது பெரிய மரமாகிடுச்சு அப்படிங்கிற நம்பிக்கையோட எந்த ஒரு கவலையும் இல்லாம நீங்க ஓய்வு எடுக்கிறீங்க இல்லையா? அந்த நிலைதான் சபாத் உணர்வு. அதாவது முழுமையான மன அமைதி நிலை. சபாத் உணர்வா? ஆமா, இங்க காத்திருப்பு அப்படிங்கறதே இல்ல. ஒன்றிணைதல் மட்டுமே இருக்கு. அதாவது நான் இத அடைய போறேன் அப்படிங்கிற தேடல்ல இருந்து நானே அதுவாக இருக்கிறேன் அப்படிங்கிற நிலைக்கு மாறுவது. நீங்க பிரபஞ்சத்தோட முழுமையோட உங்கள ஒன்னா உணரும்போது உங்களுக்கு வேண்டிய அனைத்தையும் எந்த தடங்களும் இல்லாம அது உங்க காலடியில கொண்டு வந்து சேர்க்கும். ஆனா நம்ம மனசு அவசரப்படுதே. பல நேரங்கள்ல ஏன் இன்னும் நடக்கலையேன்னு நீங்க நினைக்கிறது தாமதம் கிடையாது. அது அந்த சரியான அதிர்வலைக்கு உங்களை தயார்படுத்தும் ஒரு தயாரிப்பு காலம். ஓ, அப்படி என்றால் நாம இந்த காலக்கெடு விதிக்கிறதையும் நிறுத்தணும். எனக்கு அடுத்த மாசத்துக்குள்ள இது நடந்தாகணும் அப்படின்னு நாம பிரபஞ்சத்துக்கு நிபந்தனை விதிக்கும்போது மீண்டும் அந்த பற்றாக்குறை அப்படிங்கிற வலையில தான் போய் விழுகிறோம். எக்ஸாக்ட்லி. உங்க விருப்பமும் உங்க அதிர்வலையும் ஒன்னா இணையும் போது இரவுக்கு பின்னாடி எப்படி இயல்பா சூரியன் உதிக்குதோ அப்படி உங்களுக்கானது உங்களை தேடி தானா வரும். நிச்சயமா வரும். அதனாலதான் நீங்க எதையும் மேனிஃபெஸ்ட் பண்ணவோ அல்லது ஈர்க்கவோ முயற்சி பண்ண வேண்டான்னு நெவில் கோடார்ட் ரொம்ப உறுதியா கூறுறாரு. எனக்கு பணம் வேணும், எனக்கு அன்பு வேணும் அப்படின்னு சொல்றத நிறுத்திட்டு நான் ஏற்கனவே செழிப்பா இருக்கேன், நான் அன்பால நிரம்பி இருக்கேன் அப்படிங்கிற உணர்வுக்குள்ள முழுமையா மூழ்கிடுங்க. உங்க உள் உலகம் எப்போ அமைதியாகுதோ உங்க புற உலகம் அந்த அமைதிக்கேற்றவாறு தன்னைத்தானே மாற்றி அமைச்சுக்கும். இதுதான் படைப்போட ரகசியம். ரொம்ப அற்புதமான ஒரு ஆழமான உரையாடலா இது அமைந்தது. இந்த அலசலோட இறுதிச் சுருக்கமா நான் புரிஞ்சுக்கிறது இதைத்தான். உங்களுக்கு வேண்டியது, நீங்க தேடுற அந்த நிம்மதி, வெற்றி, அன்பு, அபரிமிதம் எல்லாமே வெளியே எங்கேயும் இல்ல. அது உங்களுக்குள்ளே தான் இருக்கு. நீங்க எதையும் புதிதா வெளியிலிருந்து ஈர்க்க வேண்டியதில்ல. நீங்க அந்த முழுமைய, உங்க உண்மையான அடையாளத்தை நினைவு கூற வேண்டும். ஆமாங்க. நான் ஏற்கனவே அந்த இடத்துல தான் இருக்கேன் அப்படிங்கிற நிலைக்கு மாறுங்க. அந்த தள்ள வேண்டிய கதவை இழுக்க முயற்சி பண்றதையும், இழுக்க வேண்டிய கதவை தள்ள முயற்சி பண்றதையும் நிறுத்திட்டு, கதவு ஏற்கனவே திறந்திருக்கு அப்படிங்கிறத உணருங்க. உங்க தேவையற்ற போராட்டங்களை நிறுத்துங்க, ஓய்வெடுங்க. ரொம்ப அழகா சுருக்கி சொல்லிட்டீங்க. இந்த முழுமையான புரிதலுக்கு பிறகு நேயர்களாகிய உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டுச் செல்றோம். உங்களுக்கு தேவையான அனைத்தும் ஏற்கனவே உங்களுடையதுதான், அதை அடைய எந்த போராட்டமும் தேவையில்லை அப்படின்னா நீங்க எந்த பழைய வழிய, நேசிக்கும் போராட்ட மனநிலையை இன்னும் விடாம பிடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ரொம்ப ஆழமான கேள்வி இது. ஆமா, உங்க நிஜத்தை மாத்த முதல்ல நீங்க உங்க கடின உழைப்ப காதலிக்கிறத நிறுத்தணுமா? நான் கஷ்டப்பட்டாதான் எனக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த பழைய நம்பிக்கைய உடைத்தெறிய நீங்க தயாரா? உங்க கஷ்டங்களை நீங்க இன்னும் காதலிக்கிறீங்களா? இத பத்தி நீங்களே ரொம்ப ஆழமா சிந்திச்சு பாருங்க. இப்போ வீடியோவோட இறுதி பகுதி இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருதுன்னு நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிஞ்ச அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி. நன்றி.